அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB பிசி எக்ஸாம் எழுதின நிறைய கேண்டிடேட்ஸுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, நான் பார்டர் மார்க் தான் எடுத்திருக்கேன். அதாவது அந்த கட் ஆஃப் வச்சாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 58 மதிப்பெண் தான் நான் எடுத்திருக்கிறேன். நான் ஃபிசிக்கலில் 24க்கு 24 நான் போட்டால் போஸ்டிங் கிடைக்குமான்றதை தான் நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், நம்ம ப்ரைவேட் வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. நான் இந்த 58 மினிமம் மார்க் தான் எடுத்திருக்கேன். நான் ஃபுல் ஸ்டார் 24க்கு 24 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஜாப் கிடைக்குமான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே கட் ஆஃபை பற்றின அனலைசிஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. கட் ஆஃப் எவ்வளோ வரும், 70 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட பார்த்திங்கன்னா 58 மார்க் எடுத்த இவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த லெவலில் தான் இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. இதை நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த டீட்டெயில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்வியை திரும்ப கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கு 58 மதிப்பெண், நீங்கள் 70க்கு 58 எடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 58 மார்க் எடுக்க முடியாமல் கண்டிப்பாக நிறைய பேர் மார்க்கில் விட்டுருக்காங்க இல்லையா. அதனால் இந்த 58 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா TNUSRBலேருந்து உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட கடமையை நீங்கள் தெளிவாக செஞ்சிடுங்க. ஓகேங்களா. உங்களோட குறிக்கோள் என்ன, நான் 58 மார்க் எடுத்திருக்கேன், நான் அதாவது ரிட்டனில் 58 எடுத்திருக்கேன். நீங்கள் அதாவது யோசிச்சு பாருங்கள், 70க்கே நீங்கள் 58 எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் தான். ஓகேங்களா. அடுத்து வரக்கூடிய தேர்வில் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 58 மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஃபிசிக்கல் இதுக்கு மேலே நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிசிக்கலில் 24க்கு 24 அடித்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் 58 + 24 எடுத்தீங்கனாலே ஓவரால் உங்களுக்கு 82 வந்துடுது. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது கடைசியில் 82க்கே அவங்க போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்போ வருத்தப்பட வேண்டியதாகிடும். ஓகேங்களா. அதனால் 58 எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 24க்கு 24 தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஒரு சிலர் என்ன சொல்கிறது, திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவலே இதுதான். 58 எடுத்திருக்கீங்க, 24க்கு 24 எடுங்க. உங்களோட கடமை ஃபிசிக்கல் எந்த டேட்டில் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் போய்ட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காத வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொருத்தர் 58 மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் 24 அடிச்சுட்டு ஓவரால் 82 வரும்போது அவருக்கு டிஎஸ்பியோ ஏஆரோ கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வருத்தப்பட வேண்டியதாகிடும். ஓகேங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 58 எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வருமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. 100% பார்த்தீங்கன்னா அடுத்த ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக வரும். இந்த 3552 வேகன்சியோட அதிகமான வேகன்சி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அதாவது இந்த வருஷம் 2023 உங்களுக்கு வரும். ஓகேங்களா. அதே போல் பிசி எக்ஸாம் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா TNFUSRC ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்குரிய அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச் அந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வனத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காங்க இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 1161 வேகன்சியுமே ஃபில் பண்ணலை அப்படின்னாலுமே இதில் பாதி வேகன்சியாவது கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா, இப்போ பிசி எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, எந்த வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா 58 மார்க் எந்த இயருமே கட் ஆஃப் வச்சதில்லை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதனால் காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ரெடியாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியாது. இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம்லேயும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த 2023 ஏதாவது ஒரு போஸ்டிங் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான், ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த 2023 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயருக்குள்ளே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போயிட்டு உட்காரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், படிக்கணும். ஓகேங்களா. என்ன சிலபஸ் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு, என்ன சிலபஸ், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், அதே போல் சேலரி என்ன இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே நம்ம முந்தைய பதிவுகளை கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் நம்ம கொடுக்குறோம். அதையும் நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அதே போல் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்குரிய புக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் ஓரிரு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம அதற்குரிய புக்கோட ரிவ்யூ நம்ம கொடுப்போம். நம்மக்கிட்ட டோட்டலாக பொதுத்தமிழ், அறிவியல், சமூக அறிவியல் ப்ளஸ் புக் பேக்குன்னு சொல்லிட்டு 4 புக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அந்த 4 புக்ஸோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி தான். இதுக்கு முன்னாடி நடந்த பிசி எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் நம்மளோட கைட்லேருந்து தான் வந்தது. அதை பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். நம்மளோட கைட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் பிசி எக்ஸாம் வந்ததுன்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பிசி எக்ஸாமில் இல்லை இந்த 57 தான் வந்திருக்கு சார், நான் விட்டுட்டேன், ஒரு சிலர் ஃபெயில் ஆகலை, கட் ஆஃப்குள்ளே வரல. ஓகேங்களா. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்வுகளான அப்கமிங் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் என்னென்னன்ற மாதிரியும் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். ஃபாரஸ்ட் எக்ஸாம் வரும், ஜிடி எக்ஸாம், அதே போல் ஆர்பிஎஃப், ரயில்வே,
ஸோ இந்த மாதிரி எஸ்ஐ எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வரப்போகுது. அதுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடாது. ஓகேங்களா? நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த 58 மதிப்பெண் எடுத்தவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்வுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஜேடிக்காக இருக்கட்டும், இல்லை ஆர்பிஎஃபாக இருக்கட்டும், ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ், ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஸோ இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் இதை ஃபிசிக்கலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி.